2/8/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி ஒரு கணிப்பதம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். பாருங்கள், 1ஆம் தேதி 8/2024 ஆல் போர்டு 6 2 5 கொடுத்துருந்தோம். அதுக்கு உண்டான பவர் 6க்கு 1 2க்கு 7 5க்கு 0ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இதிலேருந்து நம்பர் வரலான்னு சொல்லிட்டு காலையில் பாருங்கள் 2 5 2 நம்பர் வந்திருக்கு நம்மளுக்கு. சரிங்களா, 2 பாஸு 5 பாஸு. சரிங்களா, இங்கே 25ங்கிற நம்பர் நமக்கு பாஸு. சரிங்களா, அடுத்து 7 பவர் நம்பர் பாருங்கள், 2 போர்டுக்கு வந்திருக்குது. 7 2 போர்டுக்கு வந்திருக்குது. அதுக்கப்புறம் 9 திரும்பவும் 7 வந்திருக்கு. 9 4ங்கிற நம்பர் வந்திருக்குது. சரிங்களா, நம்ம 8 கொடுக்கல, இல்லைன்னா ஒரு அருமையான பாக்ஸ் நீங்கள் கிடச்சிருக்கும். சரிங்களா, நமக்கு அதான் சில நாட்கள் ஒரு போர்டு தான் பாஸ் ஆகும், சில நாள் இதாகும். நம்மளுக்கு 6ஆம் நம்பர் இறங்கலை. சரிங்களா, அதனால் ஆல் போர்டில் பொறுத்த வரைக்கும் 2 5 25ங்கிற நம்பரும் ஏசிக்கு நமக்கு 1 மணிக்கு இறங்கினதோடு சரி. அதுக்கப்புறம் நம்ம பவர் நம்பர் 2 7 இறங்கியிருக்குது. 8 மணிக்கும் 7ஆம் நம்பர் இறங்கியிருக்கு. சரிங்களா, நாளைக்கு உண்டான கணக்கு பார்த்துடலாமா? மாதத்தில் அதுக்கு தான் நேற்று நம்ம சொல்லிக் கொடுத்தோம். பெரிய லெவலில் இருக்காது, அதனால் நம்ம கொடுக்குற நம்பர் வந்திருக்குது. சரிங்களா, 2/8/2024. சரிங்களா, 1 மணி 6 மணி 8 மணி ஆல்சோ ப்ளே. அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8 6 1 0 5 7 5 1 4 9 இது கேரளா மற்றும் டியர் புக்கிங் போடுறதுக்கான நம்பர். சரிங்களா, கெஸ்ஸிங்லாம் வீடியோவிலே பாருங்கள். இதில் வந்துட்டு கேரளா மற்றும் டியர் 1 மணி டியர் 3 மணி கேரளா 6 மணி டியர் 8 மணி டியர். டிக்கெட் போடணுமா உங்களுக்கு? இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். 4 ஷோ புக்கிங் எடுக்கிறோம். சரிங்களா, டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 2/0/6 நாளைக்கு 2ஆம் நம்பர் வர மாதிரி தான் இருக்குது. நாளைக்கு டேட் வேறு 2, நாளைக்கு 2 வரலாம். சரிங்களா, 0 நாளைக்கு வருது. சரிங்களா, திரும்பவும் ரொட்டேஷனில் வருது 6. இது பேட்டர்ன் அப்படி தான் காட்டுது. பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. 2க்கு பவர் 7 0க்கு பவர் 5 6க்கு பவர் 1. கீழே இருக்க நம்பர் அதுக்கு பவர் நம்பர் தான் கொடுப்போம். எப்போவுமே நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். புதுசாக பார்க்குற நண்பர்கள் வீடியோவை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் தேட வேண்டியது இருக்காது. அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கன்னு சொல்கிறோம். நம்ம சேனலில் போடுற கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் டிக்கெட் போடுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ அவங்களும் கொஞ்சம் பயனடையட்டும். அதுக்காக சொல்கிறோம். சரிங்களா, சில நண்பர்கள் நிறைய பேர் கேட்குறீங்க தனித்தனியாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது டியரை பொறுத்த வரைக்கும் 3 ஷோ இருக்கிறதுனால நம்ம புக்கிங் எடுக்கிற வேலையெல்லாம் நிறையா இருக்கிறதுனால நம்மளால் போட முடியல. இருந்தாலும் டியரை பொறுத்த வரைக்கும் தொடர் நம்பர் தான் வரும். ஒரு ஷோக்கு வந்துச்சுன்னா அது 3 ஷோக்கும் வரலாம், இல்லைனா 2 ஷோக்கு கண்டிப்பாக அந்த நம்பர் வரும். சரிங்களா, அதனால தான் நம்ம இப்படி ஒரு முடிவெடுத்து இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா, கொஞ்சம் யோசனை பண்ணி வச்சிங்கன்னா ஒரு நல்ல வின்னிங் வாங்கலாம். நண்பர்கள் கேட்குற மாதிரி ஒரு நம்மளுக்கு நேரம் கிடச்சிங்கன்னா கண்டிப்பாக தனித்தனியாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். சரிங்களா, இப்போதைக்கு இப்படி கொடுக்குறேன். சரிங்களா, கொஞ்சம் கோச்சிக்காமல் பாருங்கள். சரிங்களா, நாளைக்கு உண்டான ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் தான். அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 20 06 26 75 15 71 70 25 65. சரிங்களா, 9 செட்டு எப்பவும் போல். இதில் நாளைக்கு 2 அல்லது 3 செட்டு வரைக்கும் பாஸ் ஆகும் கண்டிப்பாக. சரிங்களா, பாருங்கள், சப்போஸ் ஒரு செட்டு கூட பாஸ் ஆகலாம், ஆனால் அதிகபட்சம் 3 செட்டு வரைக்கும் பாஸ் ஆகும். சரிங்களா, ஆல் போர்டுக்கு தான், ஏபிபிசிஏசிக்கு. சரிங்களா, அதேமாதிரி ரொட்டேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம். 20ன்னு வச்சிங்கன்னா உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்ததுன்னா 1 மணிக்கோ 6 மணிக்கோ 8 மணிக்கோ அதை 0 2 போடுங்க. அதே மாதிரி 0 6ன்னு வந்துச்சுன்னா 6 0வும் போட்டுக்கோங்க. 26ன்னு எடுத்திங்கன்னா 6 2ம் போட்டுக்கோங்க. 7 5ன்னு எடுத்திங்கன்னா 5 7 போட்டுக்கோங்க. 1 5ன்னு எடுத்திங்கன்னா 5 1ம் போடுங்க. 7 1 எடுத்திங்கன்னா 1 7. அதே மாதிரி தான் கீழே இருக்க செட்டுக்கும். சரிங்களா, கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி போடுறது ரொம்ப முக்கியம். நான் கொடுத்த மாதிரி சில நேரம் அடிப்பாங்க, சில நேரம் ரொட்டேட்டில் வரும். ரெகுலராக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்களுக்கு அது தெரியும். அதனால் ரொட்டேட் பண்ணி போடுறது ரொம்ப முக்கியம். சரிங்களா, அடுத்து 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 725 615 051 205 206 751. சரிங்களா, நாளைக்கு கண்டிப்பாக ஆட்டத்தில் 0 5 இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா அப்படி தான் தெரியுது. 5 0 கண்டிப்பாக வரும் போல் இருக்குது. ஏன்னா டியரை பொறுத்த வரைக்கும் 0 0ன்னு தான் காட்டுது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, 5 இல்லைன்னா அதுக்கு பவர் நம்பர் 0வும் வரும். சரிங்களா, ஏதாவது ஒரு நம்பரில் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், பாக்ஸுன்னு தான் நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா, இது வந்து 2ஆம் நம்பர் தான், நீங்கள் கன்ஃபியூஸ்க்க வேண்டாம். 2ஆம் நம்பர். சரிங்களா, 205 206 751. சரிங்களா, எது செட்டு எடுத்தாலும் பாக்ஸாக போடுங்க நான் கொடுத்த நம்பரை. அப்போ தான் ஒரு பிசி வின்னிங்காவது வரும். கண்டிப்பாக இதுலேருந்து நல்ல ஒரு கெஸ்ஸிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு 2ஆம் தேதி, இன்னும் ஒரு 2 நாட்கள் கழிச்சிங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்ன் அமையும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவே விளையாடுங்க. சரிங்களா, வாரத்தில் மாதம் பிறந்துச்சுன்னா ஒரு 2 3 பேட்டர்ன் வர வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்காது. ஓரளவுக்கு முயற்சி பண்ணி எடுப்போம். சரிங்களா, அந்த இதை தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. பாருங்கள், அப்படி இருந்து நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 நம்பர் இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிருக்கு.
ஒரு பிசி ஏசி நம்பர் பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. அதேமாதிரி தான் நாளைக்கும் சரிங்களா. பாருங்கள், இந்த நம்பர் தான் வரணும்னு பேட்டர்ன் காட்டுது. நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் சரிங்களா. அதனால் 2-3 நாளைக்கு யாரும் அதிக செட்டு போடாமல் ஓரளவுக்கு நிதானமாக விளையாட்டை கடைப்பிடிங்க சரிங்களா. அதுக்காக சொல்கிறேன் நான். பாருங்கள், டிக்கெட் போடுறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல பசங்களோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.